Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 2.1ல first sum பார்க்கலாம். Which arrow best shows the position of 11 divided by 3 on the number line? இங்க 11 divided by 3 அப்படிங்கிற இந்த fraction வந்து இங்க number lineல A, B, C, D அப்படின்னு arrow mention பண்ணிருக்கு இல்லையா? எந்த arrowக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த வேல்யூ எந்த ஆரோக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்பர் லைன் நமக்கு தெரியும், மிடில் 0 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எல்லாம் 1 2 3 4ன்னு இந்த டைரெக்ஷன் அப் டு ரைட் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் வேல்யூஸ் -1 -2 -3ன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் இல்லையா, நமக்கு தெரியும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 11/3 அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட்டுக்கா, பிங்கிற பாயிண்ட்டுக்கா, சிங்கிற பாயிண்ட்டுக்கா, இல்லை டிங்கிற பாயிண்ட்டுக்கா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே பிட்வீனில் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 0லேருந்து 1 இருக்குது அப்படின்னா இங்கே 0.1 0.2 0.3 0.4 இங்கே 0.5 0.6 0.7 0.8 0.9 தென் 1. இது நமக்கு ஸ்கேல் மெஷர்மெண்ட் தெரியும் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கும். பட் அந்த மிடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் கொடுக்கல, ஆரோ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ 11 3ஆல் டிவைட் பண்ணணும். இதுன்னு அர்த்தம் 11 நியூமரேட்டர் 11 டினாமினேட்டர் 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், 11 3ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது 11 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 × 3 வந்து 9. 11 வந்து எக்ஸாக்டாக 3 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 3 3s are 9, ரிமைனிங் வந்து நமக்கு 2. ஸோ 2 வந்து 3 டேபிளால் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 ஜாயின் பண்ணிப்போம். 20ல் 3 வந்து எத்தனை டைம் வரும், 6 டைம். 6 3s are 18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரிமைனிங் வந்து 2. இப்போ நமக்கு 2 டிவைட் ஆகாது. அகெயின் 0 ஒன்று ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா அகெயின் 6 டைம் 3 வந்து 18 தென் 2. ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே போகும் இல்லையா. அப்போது இதை வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், 3.7 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அதாவது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ரவுண்டட் வேல்யூ எழுதணும் அப்படின்னா 5 or 5 எபோவ் இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 ஆட் பண்ணிக்கலாம். 6 அப்படிங்கிறது 5 எபோவ் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த 6ஐ இங்கே 1 ஆட் பண்ணிவிட்டு 3.7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3.7 அப்படின்னா நம்மளுக்கு எங்கே கிடைக்கும், நியர்லி டி கிட்ட கிடைக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம், நான் இங்கே எழுதுகிறேன். ஆன்சர் டி ஆரோ பெஸ்ட் shows the point. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 11 divided by 3. ஸோ டி அப்படிங்கிற ஆரோ தான் நமக்கு 11 divided by 3 அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷனை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுது. இந்த இடம் 11 divided by 3. சரியா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.